Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலில போன வருஷம் வெளியான ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் கில்லர் தொடர்ச்சியா கொலைலாம் பண்றான். என்னால அந்த சீரியல் கில்லர் கொலை பண்றான், அந்த கொலை பண்ற சீரியல் கில்லரை போலீஸ் புடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இல்ல சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. வேற ஒரு நபரோட வீட்டுக்குள்ள இவர் திருட்டுத்தனமா நுழையிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த நபர் குளிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் மேன் போல. இப்ப நுழைஞ்ச இந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, கண்ணை காமிச்சு அவரை மிரட்டிட்டு இருக்காரு. அங்கேயே இருன்ற மாதிரி அதுக்குள்ள மீனெல்லாம் விட்டுறாரு. அந்த மீன் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அவரை கடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கு. அவர் காலி ஆகிறத இந்த சைக்கோ கில்லரும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவன் ஃபேஸ ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரோபீர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் டிசிபியா இருப்பாரு. இப்போ ஒரு குற்றவாளியை தான் இவர் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. கன்னால அவனை ஷூட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. அந்த குற்றவாளியும் ரொம்ப பயந்துடுறான். இப்ப குற்றவாளியை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்களா, இப்ப அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா இவ்வளவு நாள் எங்களுக்கு ஆட்டம் காமிச்சிட்டு இப்போ வந்து மாற்றியா அப்படின்ற மாதிரி சீனியர் பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோ துரத்திட்டு வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு. ஓஹோ, உனக்கு பயந்துதான் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் ஆபீசரும் கேக்குறாரு. இப்பயும் ஹீரோ இருக்கார்ல, கன்னெல்லாம் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி வராரு. நீ வேற சும்மா இருப்பா அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் தான் கண்ட்ரோல் பண்ணி இவரை உட்கார வைக்கிறாரு. போஸ்டிங் ரீதியா இந்த சீனியர் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. வயசுல இவரை விட பெரியவர்ல, அதனால தான் இவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவார் போல. இந்த கோவத்தை நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணு, இந்த சின்ன கேஸ் எல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா, நீ பெரிய கேஸை பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ஒரு பாரை நமக்கு காட்டுறாங்க. விஜய் பொத்தர் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த பாருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இவரும் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நபரோட போட்டோ காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. அங்க இருக்க நபருக்கு தெரியுது, இருந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போய்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் போய் தான் சொல்றான் அப்படின்றது பொத்தருக்கு தெரிஞ்சிருது. இப்ப பொத்தர் இருக்கார்ல, எதுக்காக என்ன சார்னு கூப்பிடுற, என்ன இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடுறான். எதுக்காக என்ன இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடுற, சார்னு கூப்பிடுன்னு சொல்றாரு. நம்ம உண்மையை மறைக்கிறதுனால தான் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது அவனுக்கும் தெளிவா புரிஞ்சிருது. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் சம்பந்தப்பட்ட பொருள் இங்க இருக்கிறதாமோ சொல்றான். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா, எனக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி பொத்தர் சொல்றாரு. அவனும் சரின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக போயிடுறான். இவர் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஆர்டர் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு தானே வரணும், அதனால அந்த இடத்துக்கு வராரு. இப்போ பொத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்டயும் கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு. நான் இன்ஸ்பெக்டர், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் முதல்ல பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் யாருன்றதை அவரோட ஐடி கார்டு மூலியமா காட்டுறாரு. அப்பதான் பொத்தருக்கு இவர் நம்மளை விட சீனியர் அப்படின்றது தெரிய வருது. இப்ப வேகமா எந்திரிச்சு நிக்கிறாரு. சாரி சார், விசாரணைக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப எதுக்காக பதட்டப்படுற, விடு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி வந்தாச்சு, ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட வேலையை பத்தி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காலையில அவரோட வீட்டுல தனியா செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்டார்டிங் ஒரு கொலை நடந்ததுல, அதை பத்தி இவருக்கு சீனியர் தகவலை சொல்லிட்டாரு. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. மீன் கடிச்ச அந்த நபர் ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காரு. இங்க ஏற்கனவே விசாரிக்க வந்தவங்க இருக்காங்கல்ல, பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஒரு கிரைம் ஸ்பாட்ல குற்றவாளி கண்டிப்பா ஒரு சின்ன க்ளூவாவது விட்டு போவான், அதை நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையான்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு நல்லா தேடி பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ருத்ராட்சையில சின்ன பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இவருக்கு கிடைக்குது. எங்க கண்ணுல படாதது உங்க கண்ணுல பட்டிருக்கே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதனால தான் நீ ஜூனியராவே இருக்க, நான் சீனியர் லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மீன் ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கான்ல, அந்த மீனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு மனுஷனையே கடிச்சு சாப்பிடுற அளவுக்கு மீனெல்லாம் கடையில விற்க மாட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி வேற எங்க விற்க வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த கடையில வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு கடையோட டீடைல் எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப ஹீரோவும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. பொத்தர் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய சின்ன பசங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன்லாம் எடுப்பாரு. இப்ப பசங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு அம்மாவும் பையனை விட்டு போறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் லேட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கஸ்டமர் இப்பதான் போனாங்க, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விலை மது அப்படின்றது தெரிய வருது. சரி விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க சொன்னதை கேட்டோன்னே இவரோட முகம் டோட்டலா மாறிடுது. ஏன்னா பொத்தரோட லைஃப்லயும் ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த கில்லரை நமக்கு காட்டுறாங்க. மசாஜ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறான். கஸ்டமர் இருக்காரு பாத்தீங்களா, கீழே பார்த்த மாதிரி தான் படுத்திருக்காரு. இவனும் வித்தியாசமான ஒரு மெத்தட்ல தான் மசாஜ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அவரோட மண்டிலேயே திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கான்.
அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அவர் இறந்தே போயிடுறாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆமாவோட அவரோட தலைக்கு பக்கத்துல வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். இப்ப ரோட்ல 2 பேரோட கார் இடிச்சுக்குது. அதனால அவங்க 2 பேருமே ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா டிராபிக்ல நிறைய வண்டிலாம் நிக்குது. அதை பத்திலாம் அவனுங்க கவலையே பட மாட்டாங்க. அதுல ஒருத்தரா பொத்தரா இருப்பாரு. இப்ப பொத்தர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. சண்டையை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நிறுத்த முடியாது, என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் தனாவட்டாலாம் பேசுறாங்க. கோவப்பட்ட பொத்தர் இருக்காரு பாத்தீங்களா, கன் எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அமைதியா அவனுங்க கலைஞ்செல்லாம் போறாங்க. பொத்தர சீனியர் வர சொல்லியிருப்பாரு. அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஜூனியரா போறதுக்காக தான் பொத்தரை வர வச்சிருக்காரு. இப்போ பொத்தரை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலாம் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, ஆல்ரெடி இவனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நீங்க 2 பேர் சேர்ந்து வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு சில கண்டிஷன் இருக்கு. எனக்கு வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கோபம் வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு பொத்தர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா சின்சியரா என்னோட வேலையை பார்ப்பேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கடைசி அந்த கில்லர் ஒரு கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ மட்டும் தான் போயிருப்பாரு. அங்க கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஆமை பொம்மை கிடைச்சிருக்கும். அதே சமயம் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல கிடைச்சது பாத்தீங்களா, அது கிடைச்சிருக்கும். இத பத்திலாம் பொத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்கும் போது பொத்தருக்கு ஒண்ணு தோணுது. விஷ்ணு 10 அவதாரம் எடுத்ததா சொல்லுவாங்கல்ல, அதுல மீன் ஒண்ணா இருக்கும், அதே மாதிரி ஆமை ஒண்ணா இருக்கும். இது சிங்க் ஆகுதுல அப்படின்ற மாதிரிலாம் பொத்தர் கேட்கிறாரு. ஹீரோ இதுக்கு முன்னாடி இத பத்தி யோசிச்சிருப்பாரு. நீ கரெக்டா தான் சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் தலையாட்டுறாரு. இதை வச்சுதான் விசாரணை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த புராண கதையை நமக்கு காட்டுறாங்க. மீனா அவதாரம் எடுத்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி ஒரு அப்பா பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த அப்பா பையன் ஸ்டோரியை நடுவுல நமக்கு காட்டுவாங்க. இப்போ வரைக்கும் இந்த பையன் சீரியல் கில்லரா என்னன்றது நமக்கு தெரியல. அதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. கொல்லப்பட்டிருக்க 2 பேருக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பொத்தர் கேட்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் பொலிட்டீஷியன், இன்னொருத்தர் பிசினஸ் மேன், 2 பேருக்குமே ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. அதனால நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதே சமயம் இறந்தவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது, நிறைய குற்றம் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. மொத்தம் 10 இருக்கு. அதுல 2 பேரை கொண்டிருக்காருல, போட்டோ வச்சிருக்காரு. இப்ப அந்த கில்லரோட வீட்டை தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த கில்லரும் புராணத்துல வர ஒரு டைலாக்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. கொலை ஒரு வீட்டுல வச்சு நடந்ததுல, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அந்த வீட்டுல இருந்திருக்காது. 2வது கொலை மசாஜ் சென்டர்ல வச்சு நடந்ததுல, அங்கெல்லாம் விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. அதை வச்சு கூட கில்லரோட அடையாளம் உங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அப்ப 3வது கொலை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல கிளீனர் மாதிரி தான் இந்த கில்லர் நடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் போன கேப்ல இவர் சாப்பாட மாத்தி வச்சிருக்காரு. இது தெரியாம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை கொடுக்கிறதுக்காக கஸ்டமர் கிட்ட கொண்டு வந்து தந்துடுறாங்க. அந்த கஸ்டமரை தான் இவர் டார்கெட் பண்ணிருக்காரு போல. அந்த கஸ்டமருக்கு விஷம் கலந்துருக்கிறதுலாம் தெரியாதுல்ல, அதனால நார்மலா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் இங்க இந்த சாப்பாடை சாப்பிடுவார்னு தெரிஞ்சுதான் இந்த கில்லர் பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கான். ஹீரோவும் பொத்தரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. உடனே இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. தொடர்ச்சியா அவன் இந்த ஹோட்டல்ல இவர் சாப்பிடுறத வாட்ச் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மேனேஜர் கிட்ட பேசுறாங்க. அப்பதான் மேனேஜரும் டவுட்டா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த கிளீனிங் வேலை பாக்குற கில்லரை இவர் கவனிச்சிருப்பாரு. நீ யாருன்னு கேட்டிருப்பாரு. அவனும் சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு போயிருப்பான். ஆனா அவனை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் தான் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப அவன் எங்கன்னு கேக்குறாங்க. மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, சமையல் பண்ற ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அங்க இருக்க கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இவன் தான் கில்லருன்ற மாதிரி இவங்களும் துரத்திட்டு வராங்க. அவன் முகத்தெல்லாம் கவனிச்சிடுறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவங்களும் கார் மூலியமா அவனை பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்க சேஸ் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, அப்ப நிறைய டேமேஜ் எல்லாம் இந்த ஊர்ல ஏற்பட்டது. இருந்தாலும் கடைசி வரைக்கும் இவங்களால அந்த கில்லரை பிடிக்க முடியல. அவன் ஏமாத்தி தப்பிச்சு போயிடுறான். ஆனா இவங்க துரத்திட்டு போனதை மீடியாட்கள் எல்லாம் கவனிச்சிடுறாங்கல்ல, அதனால இந்த விஷயத்த பெரிய விஷயமா மாத்துறாங்க. அந்த கில்லரை தான் இவங்க துரத்திட்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் சேனல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேருக்கும் காட்டுறாரு. இது வரைக்கும் மீடியாக்கு தெரியாம இருந்த விஷயம் இப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ண போறீங்க, சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரஷர் போடுறாரு. மீடியாவோட வாயை அடைக்கணும்னு நினைச்சா வேற எவனையாவது கில்லர்ன்ற மாதிரி பழி போட்டு தான் இந்த கேஸை முடிக்கணும் சார். மீடியா பிரஷர் போடுறாங்க, நீங்க என் மேல பிரஷர் போடாதீங்க. என்ன நம்பி இந்த கேஸை தந்திருக்கீங்கல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, சீக்கிரமா அந்த குற்றவாளியை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதனால சீனியரும் ஏத்துக்கிறாரு. சரி வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த அப்பா பையனை நமக்கு காட்டுறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையன் கிட்ட ஒரு கதையை சொல்லிட்டாரு. கடவுள் இந்த தூண்ல இருக்காரா, இந்த தூண்ல இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தூணா உடைச்சிட்டு இருப்பாங்க. அவர் கூட நரசிம்ம அவதாரம் எடுத்து வருவாரு பாத்தீங்களா, அந்த கதையை பத்தி தான் அப்பா இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பயும் இந்த பையன் யாருன்றது நமக்கு தெளிவா தெரியல. ஹீரோவும் பொத்தரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி பொத்தர் சொல்றாரு. அதுவும் நல்லதுதான், இந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் உன்னோட போக்கஸ் முழுக்க இந்த கேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே ரூம்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த கேஸ் விஷயமா பேசுறதுக்காக ஒரு லேடி ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. யோ இத முன்னாடியே சொல்ல மாட்டியா, முதல்ல அந்த லேடியை உள்ள அனுப்பு அப்படின்ற மாதிரி பொத்தர் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த லேடி உள்ள வந்துடுறாங்க. அவங்க பேரு மைத்ரி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சைக்கியாட்ரிஸ்டா இருப்பாங்க. அந்த சீரியல் கில்லர் மூணாவது கொலை பண்ணாம பாத்தீங்களா, அப்ப நியூஸ் மீடியாலாம் டீடைலா கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு சீரியல் கில்லரை போலீஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க, அவன் இந்த பேட்டர்ன்ல தான் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மைத்ரி சொல்றாங்க. மைத்ரி கிட்ட பேஷண்டா ஒரு நபர் வந்திருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அந்த 10 அவதாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த அவதாரத்தை மூலியமா நான் ஒவ்வொருத்தரையும் தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தண்டிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா, அப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மைத்ரி சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காங்க, நம்ம தண்டனை கொடுக்கலனா குற்றவாளிகளுக்கு யார் தண்டனை கொடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா தான் அவன் பேசிட்டு இருந்தான். அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நபர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க பேரை சொல்லிடுறாங்க. அவன் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அட்ரஸ்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன மேடம், பேஷண்ட் வந்தா அட்ரஸ் கூடயா வாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிண்டல் பண்ற மாதிரி கேட்கிறாரு. போக போக மைத்ரியே கார்னர் பண்ற மாதிரிலாம் ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இங்க தானே பொத்தரா இருக்காரு, ஏன் சார் அவங்களை இப்படி கார்னர் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறீங்க, முதல்ல அவங்களை பேச விடுங்க அப்படின்ற மாதிரி நார்மலா அவங்களை பேச விடுறாரு. இப்ப அந்த சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போற வழியில நிறைய சாமி செல்லாம் இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு அப்பா சொன்னதெல்லாம் தோணுது. இவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கிறதையும் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சீரியல் கில்லரை நமக்கு காட்டுறாங்க. இவரும் அடுத்த கொலையை எப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பிளான் போடுறாரு. அந்த கில்லரை பத்தி உங்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி அவரோட வீட்டுல டிராப் பண்ண சொன்னாரு, போற வழியில நானும் டிராப் பண்ணிட்டு போனேன், அவரோட வீடு தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. இது போதும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு லாயரை நமக்கு காட்டுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப லிப்ட்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு இருக்கும் போதே லிப்ட் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இப்ப லிப்ட் வேகமா கீழே வந்து ஒரு இடத்துல இடிச்சுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த தகவல் இவங்களுக்கு தெரிய வந்துருது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மைத்ரியும் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா லிப்ட் வேகமா கீழே வந்து இடிச்சது இல்ல, அதுல அவர் உள்ள மாட்டி இறந்தே போயிருப்பாரு. அந்த நபரோட ஒய்ஃபும் ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, பாடியை செக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பாட்ல ஒண்ணு கிடைக்கும்ல, அதே மாதிரி இந்த இடத்துலயும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவன் தான் இந்த விஷயத்தையும் பண்ணிருக்கான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த லாயரை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த லாயர் இருக்காரு பாத்தீங்களா, பணத்துக்காக யாருக்குனாலும் வாதாடுவாரு, நிறைய பேரை காப்பாத்தலாம் செஞ்சிருப்பாரு. இதனால கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி மைத்ரி வீடு தெரியும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டை சுத்து போட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மொத்த போர்ஸும் அந்த இடத்துல இறங்கிடுறாங்க. இப்ப சத்தம் காட்டாம இவங்களும் மேல வந்துடுறாங்க. அந்த கில்லர் இருக்க மாதிரி ஒரு இடத்தை காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்கு. இப்ப இவங்களும் கதவு கிட்ட வந்து கதவை தட்டுறாங்க. பார்த்தா பல் விளக்கிட்டு ஒரு பெரியவர் தான் வராரு. அந்த பெரியவரோட வீடா தான் இது இருக்கும். அந்த கில்லர் மைத்ரியை ஏமாத்திருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. பொத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மைத்ரி கிட்ட வலி இருந்த ஹீரோவா கவனிச்சிடுறாரு. இப்ப பொத்தரை தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த லேடி கிட்ட பேசி நீ இன்னும் சில தகவல்லாம் சேகரிக்கணும், அதனால அடிக்கடி அவங்களை மீட் பண்ண போற, ஆனா தேவையில்லாம அவங்க கிட்ட வலிஞ்சிட்டு மட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், எனக்கு புரிஞ்சது அப்படின்ற மாதிரி பொத்தர் ஏத்துக்கிறாரு. இப்ப பொத்தரை இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. பொதுவா தெரப்பிக்காக வரும்போது அந்த தெரப்பி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் கூட பேசினதை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. எனக்கு ரெக்கார்ட் பண்ற பழக்கம் எல்லாம் கிடையாது, நான் டைரியில நோட்ஸ் மாதிரி எழுதிப்பேன், அந்த நோட்ஸ் வேணா இருக்கு அப்படின்ற மாதிரி தந்துட்டு இருக்காங்க. அவன் சொன்ன வாழ்க்கையில ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த டைரி எல்லாம் பொத்தரும் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைடுல ஹீரோக்கு அவனோட அடையாளம் எல்லாம் தெரிஞ்சிருது. அதனால எல்லா இடத்துலயும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் போஸ்டர் ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்துடுறாரு. மேற்கொண்டு இவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. மீட் பண்ணும்போது ஜெனரலா பேசி கொஞ்சம் பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ இருக்கார்ல, ஒரு இன்ஃபார்மரை பாக்குறதுக்காக வராரு. அதாவது போலீஸ் ட்ரெஸ்ல கண்காணிச்சா டவுட் வரும்ன்றதுக்காக நிறைய இன்ஃபார்மரை செட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க கிட்ட பாத்தீங்களான்ற மாதிரிலாம் தகவலை கேட்கிறாரு. பொத்தரும் மைத்ரி கிட்ட பேச போறேன் அப்படின்ற மாதிரி சீக்கிரமா ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா மைத்ரி கிட்ட கேஸ பத்தி பேச மாட்டாரு. இப்ப ஜெனரலா 2 பேருமே ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஹோட்டலுக்கு வராங்க. அதே மாதிரி 2 பேருமே படம்லாம் பாக்குறாங்க. அதுல அம்மா சென்டிமெண்ட் வரும்போது இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல இருந்து அவரை சமாதானப்படுத்துறாங்க. இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த விஷயத்த மேல இருந்து ஹீரோவும் ஒரு வாட்டி பாத்துறாரு. நம்ம என்ன பண்ண சொன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ சாப்பிட்டு இருக்கும் போது எதிர உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கேஸை விசாரிக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நாசுக்கா கேக்குறாரு. சார் அதெல்லாம் என்னோட பர்சனல் அப்படின்ற மாதிரி பொத்தர் சொல்றாரு. எதிரா பர்சனல், அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது தான் உன்னோட பர்சனலா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அவளை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பொத்தர் கோவப்படுறாரு. இப்ப 2 பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் சண்டையாவே மாறுது. இவங்க 2 பேர் சண்டை போடுறதுனால சுத்தி இருக்கவங்க எல்லாம் பிரிச்சு விட்டுறாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நீ இருக்க தேவையில்ல, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த சின்ன பையன் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது வேற ஒரு பையன் கூட சண்டை போடுறத நமக்கு காட்டுறாங்க. கரெக்டா டீச்சர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் வேற ஒரு பையனோட டிஃபன் பாக்ஸ புடிங்கி வச்சிட்டான், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
வேற ஒரு பையன் தானே புடிங்க வச்சான், ஒந்தியா புடிங்க வச்சான்னு கேக்குறாங்க. அவனுக்காக தான் பேசினேன், அதே மாதிரி தண்டனையும் தந்த அப்படின்ற மாதிரி சொல்றான். தண்டனைலாம் கடவுள் தந்து பாரு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு டீச்சர் கேக்குறாங்க. எல்லா சமயமும் கடவுள் தண்டனை தர மாட்டாரு, நம்மளும் கடவுள் மாதிரி மாறி தண்டனைலாம் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடி கூட பெட்ல ரொம்ப நெருக்கமா இருக்காரு. பக்கத்துல தான் பொத்தர் இருக்கான். ஆனா பொத்தர் நார்மலா இல்ல, ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சின்ன பையன் மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்பதான் இந்த ரூமோட கதவை திறந்து கில்லர் வராரு. வந்த கில்லர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கன்னால ஷூட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பாக்குற பொத்தர் இருக்கான் பாத்தீங்களா, பயத்துல கத்தலாம் செஞ்சுட்டு இருக்கான். இது எல்லாமே பொத்தருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. அப்பதான் இவர் மைத்ரி வீட்டுல இருக்கிறது தெரிய வருது. மைத்ரி தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொத்தர் அம்மா சின்ன வயசுல கொல்லப்பட்டிருக்காங்க போல, அதை நினைச்சுதான் இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் மைத்ரியும் அவங்களோட அப்பாவை பத்தி சொல்றாங்க. அவர் தூக்கு மாட்டி தான் இறந்து போயிருப்பாரு. இதை சொல்லி ஃபீல் பண்றாங்க. இவரை இந்த இடத்துல இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோ கூட சண்டை வந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் உன் மேலதான் தப்பு இருக்கு, நீ அவர்கிட்ட சாரி கேட்டு திரும்பி இந்த கேஸை விசாரிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த புராண கதையை அப்பா பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கால்ல ரொம்ப பலம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு நடக்கிறத காட்டுறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் சார் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரெயின் ஏறி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி இந்த கில்லர் வரான், காலால ஒரு எட்டி மிதிக்கிறான். அவர் ட்ரெயின்ல இடிச்சு இறந்து போயிடுறாரு. பொத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தனியா தான் செஸ் விளையாடிட்டு இருக்காரு. இவரும் நான் பண்ணதான் தப்பு சார், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது, நான் கேஸ்ல கவனமா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோவை இந்த இடத்துல மன்னிச்சிடுறாரு. இப்பதான் இந்த கேஸை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் ஏகப்பட்ட சிசிடிவி இருக்கும்ல, அது மூலியமா அவன் எந்த வழியா போயிருக்கான், எந்த வழியா வந்திருக்கான்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பிரோஜனமா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இவங்க மைத்ரி கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சார் கொல்லப்பட்டிருக்காருல, இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பாலாம் நடந்திருப்பாரு. அதனால தான் இவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இது வரைக்கும் 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அந்த 5 பேருமே வேற வேற ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி அதுல மோசமானவனை டார்கெட் பண்ணி கொலை பண்றான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அவன் எல்லா கொலையும் பக்காவா பிளான் பண்ணி பண்றான். அவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கூட கிடைக்கவே மாட்டேங்குது. அவனை பிடிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அவன் வந்து மாட்டதுக்கு ஒரு வழியை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பொத்தர் சொல்லிட்டாரு. இப்ப பிளான பத்தியும் சொல்லிட்டாரு. எல்லா ப்ரொஃபஷன்லயும் மோசமானவனை செலக்ட் பண்றான்ல, நம்ம ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனை மோசமானவன் மாதிரி அவனுக்கு தெரிய வைக்கணும், அவனை கொல்ல வரும்போது நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கும் ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வேணா மைத்ரியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மைத்ரியை வச்சு எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும், அதெல்லாம் வேணான்ற மாதிரி பொத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மைத்ரி இருக்காங்கல்ல, எனக்கும் இது சரியா தான் படுது, நான் கெட்டவன்ற மாதிரி கட்டமைங்க, நான் இந்த விஷயத்த பண்றேன், ஆனா எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணும், அந்த கில்லரை நீங்க அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணும், ஷூட் பண்ணி சாவடிக்கலாம் கூடாது, அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தரணும், ஏன்னா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் மட்டும்தான், உண்மையான கில்லர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம பிடிப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களை வீட்டுல டிராப் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொத்தர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கிட்ட போய் டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்து வராங்க. பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி பொத்தரும் வீட்டுல விட்டு கிளம்புறாரு. ஈரின் வீட்டுல ஈரனும் அம்மாவும் மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப ஈரின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரியவர் தான் சோஃபால உட்காந்து இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, கில்லர் தான். எங்கேயும் ஓட பார்க்காத, உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் எதிர உட்காந்துடுறாங்க. என்ன பத்தின அடையாளத்தை போலீஸ் கிட்ட சொன்னது நீதான் எனக்கு தெரியும், இப்ப என்னால எங்கேயுமே ஃப்ரீயா போக முடியல, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் பயந்துகிட்டே அந்த நபர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரின் அவங்களோட பெப்பர் ஸ்ப்ரேவை விட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. இன்னொரு நாள் குத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா பொத்தர் இருக்கார்ல, இப்பயே போய் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நிறுத்து அப்படின்ற மாதிரி ஈரினும் அவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இருக்கார்ல, என்ன பிடிக்கிறதுக்கு போலீஸ் என்ன பிளான் பண்றாங்க அதை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதே மாதிரி வேகமா அவரோட கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் தான் இவங்க ரெண்டு பேருமே கதை வந்து தட்டிட்டு இருக்காங்க. கதவு தட்டுற சவுண்ட் கேட்டோன்னே இந்த கில்லரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவங்க ரொம்ப நேரம் கதவு தட்டுறாங்க, திறந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறான். இப்ப கன்னால மிரட்டிக்கிட்டே இவங்க அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். ஈரினை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் மிரட்டிட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சேர்ல கட்டிலாம் வச்சிடறான். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தான் இந்த கில்லர் உட்காந்து இருக்கான். பக்கத்துல தான் மைத்ரி உட்காந்து இருக்காங்க. இந்த கில்லரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒழுங்கா நீ சரண்டர் ஆயிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் விட்ட இடத்துல இருந்து கரெக்டா ஹீரோ அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஹீரோக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோவை காலி பண்ணணும்னு நினைக்கிறான். ஒரு ஆயுதத்தை எடுத்து ஹீரோவை காலி பண்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோ இருக்கார்ல, கொஞ்சம் கொஞ்சமா கயிறை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப மைத்திரி இருக்காங்கல்ல, அவன் கன் எடுத்து அவனை மிரட்டுறாங்க. ஆனா இவன் சுத்தமா பயப்படவே மாட்டான். உன்னால என்ன கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா கயிறை லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருக்க பொத்தர் இருக்கான் பாத்தீங்களா, மைத்திரி யோசிக்காத, அவனை காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் மைத்திரி ஷூட்டே பண்ண மாட்டாங்க. இப்ப அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆயுதத்தை வச்சு ஹீரோவை காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஆயுதத்தை ஓங்குறான். இப்ப ஹீரோவும் அவரோட கையை ஃப்ரீ பண்ணிடுறாரு. சாக்ஸி கிட்ட ஒரு சின்ன கன்னை வச்சிருப்பாரு. அந்த கன்னை வச்சு சடனா இவனை ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ வரைக்கும் மைத்திரி ஷூட் பண்ணாம தான் இருக்காங்க. இப்ப இவரு ஷூட் பண்ணி அவரை சாவடிச்சிடுறாரு. மைத்திரி இருக்காங்கல்ல, அவருக்கு பக்கத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சவுண்ட் கேட்டு வேகமா அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இவரை பார்த்து அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அழுதுட்டு இருக்க மைத்திரியும் அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எது அண்ணனா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பொத்தரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹீரோவும் சீனியர் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த கில்லர் மைத்திரியோட சொந்த அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நீங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா ப்ரொசீஜர் எல்லாம் முடிங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல சார், பொத்தர் கொஞ்சம் லீவ்ல இருக்கான், நானே இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சீனியர் ஏத்துக்கிறாரு. பொத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூட வெளியே தான் வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ மட்டும் அவங்க கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது தான் வேற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. இது தெரிய வந்தோன்னே இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உடனே இந்த தகவலை பொத்தர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. பொத்தர் அங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சு அங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பொத்தரை சுத்தமா இவரால கான்டாக்டே பண்ண முடியல. இப்ப மைத்திரி இருக்காங்கல்ல, உங்ககிட்ட சில உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் அண்ணன் இந்த மாதிரி கொலகாரனா மாறினதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி அப்படின்ற மாதிரி இவரும் புரியாத மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் இவங்க டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, மீடியா பர்சனா இருப்பாரு. ரொம்ப நேர்மையா பத்திரிகையில வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. ஒரு பிசினஸ் மேன் பேசாம அடங்கி போ அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனா அப்பா கேட்காம அவரை எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. இதனால அந்த பிசினஸ் மேன் பயங்கரமா கோவப்படுறான். உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். கொஞ்ச நாள்லயே அந்த பிசினஸ் மேன் இருக்கான் பாத்தீங்களா, ரவுடிங்களோட இவங்க வீட்டுக்கு வந்துருவான். அப்பாவோ உயிரோட தூக்குல தொங்க விட்டுருவான். இவங்க எல்லாருமே சேர்ல லாக் ஆன மாதிரி இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் மைத்திரி கிட்டயும் அவன் தப்பா நடந்துப்பான். இதெல்லாம் எதிர இருந்து அண்ணா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி தரணும்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. இவங்களால முடியாது, நம்மளே கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி மைத்திரி யோசிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, லைட்டா பயப்படுறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அப்பா என்ன சொல்லியிருக்காரு, சில சமயம் நம்மளே தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி அண்ணனோட மனசை மாத்திருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் போட்டு அந்த நபரை காலியும் பண்ணிருவாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா அப்பதான் பிரச்சனை ஆரம்பமாயிருக்கும். அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பேசினதுல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுறாரு. மேற்கொண்டு நிறைய கெட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் அதெல்லாம் தேவையில்லை, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஆனா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தொடர்ச்சியா கொலைலாம் பண்ணுவாரு. அதே மாதிரி இவங்களை விட்டு விலகியும் போயிடுவாரு. நம்மளால தான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. போலீஸ் கிட்ட அண்ணனை எப்படியாவது நம்மளே மாட்டி விடணும், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே சொல்லிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அண்ணன் இறந்து போயிட்டார்ல, அதை நினைச்சுதான் ஃபீலிங்கா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பொத்தர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவ்வளவு நாள் நடிச்சு என்னை ஏமாத்திருக்க, அது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் உன்னை லவ் பண்ணதெல்லாம் ட்ரூ தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அவர் கோவமா திரும்பின மாதிரி நிக்கிறாரு. இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மலை உச்சில இருந்து குதிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவரும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவங்க குதிச்சிடுறாங்க. இவரும் அவங்க குதிச்சதை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் ஹீரோ பொத்தரை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு பாத்தீங்களா, இப்பதான் பொத்தர் கால் அட்டன் பண்றாரு. இவரும் மைத்திரியை பத்தி வேகமா சொல்றதுக்காக வராரு. ஆனா பொத்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே எனக்கு தெரியும், அவளே எல்லாத்தையும் சொல்லிட்டா, அவ சூசைட் பண்ணி இறந்தும் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே கேன்டீன்ல உட்காந்து இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நியூஸ்ல ஒரு கில்லரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தொடர்ச்சியா கொலைலாம் பண்றான் போல, நமக்கு அடுத்த கேஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.